Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Terror in Resonance ஓட எபிசோட் 5 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல எலிசா வந்து ஆல்ரெடி மயங்கி விழுந்திருப்பாளே, இப்போ வந்து காலையில ஆகுது, அவ அப்படியே கண்ணு முழிக்கிறா. வெளிய தான் 9 12 ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. 9 வந்து எதுக்கு அவளை இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்லடா அவ போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டா, கொஞ்சம் விட்டுருந்தாங்க மாட்டிருப்பா, அதனால தான் நான் தப்பிச்சு கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் இவன். ஆனா அவன் நம்மள ஒருத்தி இல்ல, அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றது அவளுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவளாட்டுக்கு எதுவும் போலீஸ்ட்ட சொல்லிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ உள்ள இருந்து பார்த்தா திடீர்னு நிறைய போன்ல இருந்து ரிங் சவுண்டா கேக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தா அவ தான் கையை வச்சுட்டு சும்மா இல்லாம எதையோ நோண்டி பாத்துருக்கா. தொல்லும் பக்கத்துல இருந்து ஒரு போன்ல இருந்து ரிங் சவுண்ட் அமத்தி வைக்கிறான். நல்ல வேளை நீ வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சிட்ட. இது இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கு தெரியுமா, இதுல வந்துட்டு ஒரு பாம் செட் பண்ணிருக்கோம் நாங்க, அதை வந்துட்டு இதுல இருக்க ஒரு போனோட தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். நல்ல வேளை அந்த போனை மட்டும் நீ அழுத்தாம விட்டுட்ட. அப்படி ஒரு வேளை தப்பி தவறி இது அழுத்தி இருந்தேன்னு வச்சுக்கேன், பூம் அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சு காட்டுறான். அதை பார்த்துட்டு அவ பயந்து அப்படியே மயக்கி விழுந்துறா. மறுபடியும் அடுத்து அப்படியே ஒரு ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. அங்க ஏரோப்ளேன்ல யாரோ ஒருத்தர் வந்து இறங்குறாங்க, ஒரு வெள்ள முடியோட. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்துட்டு வழக்கம் போல மீட்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் கூட நம்மளால சத்தியமா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஆல்ரெடி மக்களுக்கு நம்ம மேல இருந்து நம்பிக்கையும் போச்சு, மரியாதையும் போச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் எல்லாத்தையும் டபுள் ஆகணும். அந்த கல்பிரிட்ஸை பிடிக்கிறவரை ஓயவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குரகாசி எல்லார்கிட்டயும் சொல்றாரு. அப்ப வேற ஒருத்தர் வந்துட்டு குரகாசி காதுல ஏதோ ஒன்னு சொல்றாரு. இவருமே வந்துட்டு சரி மீட்டிங் இன்னைக்கு ஓவர், நீங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னொரு பக்கம் 9 12 ரெண்டு பேருமே ரயில்வேஸ்ல வேலை பார்க்குற மாதிரி ஒரு ட்ரெயின்குள்ள வந்துட்டு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை நாங்க சும்மா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மாத்த தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை மாத்திட்டும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் குரகாசி வந்துட்டு பெரிய பெரிய ஆபீசர்ஸா ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த ரூமுக்கு போறாரு. அங்கதான் வந்துட்டு இப்ப பிளேன்ல ஒரு பொண்ணு வந்து இறங்கி இருக்கு தெரியுமா, வெள்ளை கலர் முடி, அந்த பொண்ணு அங்கதான் உட்கார்ந்து இருக்குது. 9 12 அப்படியே பாம்பெல்லாம் செட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கப்ப ஏதோ ஃபயர் ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பதட்டத்துல ஓடி போய் பார்த்தா மேல நம்ம லீசா தான் உட்கார்ந்து சமைச்சிட்டு இருக்கா. எந்த அளவுக்கு சமையல் பண்ணிருக்கா அப்படின்னா ஒட்டுமொத்த வீடே கருகி போற அளவுக்கு நல்ல புகை மூட்டமா இருக்குது வீடு. அவங்க எல்லாம் அந்த சாப்பாடை பார்த்துட்டு இதுக்கு பேர் சோறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்ல, நல்லா தான் இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. எங்க இவ்வளவு சொல்றீங்க, முதல்ல நீ சாப்பிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவ ஒரு வாய் எடுத்து வைக்கிறா, அவளால எடுத்து சாப்பிடவே முடியல, சை கேவலமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஒத்துக்கிறா. அப்ப நயனமே வந்துட்டு உனக்கு இதெல்லாம் யார் பண்ண சொன்னா, நீங்க இருக்கிறது யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ப்ரூவ் பண்ண நினைக்கிறியா, அப்படி ஒருவேளை நினைச்சு இந்த பிளான் நீ போட்டிருந்தா அப்படின்னா உன்னோட பிளான் வந்துட்டு ஃபெயிலியர் தான் பாத்துக்க அப்படின்னு அவன் சொல்றான். சொல்லுமே வந்துட்டு உன்னோட ஃபேஸ் இன்னுமே ரெட்டா இருக்க மாதிரி தான் இருக்குது, உனக்கு இன்னும் காய்ச்சல் சரியாகலையா, பரவாயில்ல நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை மறுபடியும் தூங்க சொல்லிடுறான். அடுத்து இவங்க ரெண்டு பேர் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ என்னதான் சாப்பாடு கேவலமா செஞ்சிருந்தாலும் அதுல கூட ஒரு வேல்யூ இருக்குல்ல அப்படின்ட்டு டோல் சொல்றான். ஏன் அப்படின்னா நீயே யோசிச்சு பாரு, நம்ம இன்ஸ்டிடியூஷன்ல சாப்பிட்ட சாப்பாடுலாம் எப்படி இருந்திருக்கும், அதுல நிறையவே வெரைட்டி இருக்கும். ஆனா அதுல ஒரு சாப்பாடோட டேஸ்ட் கூட எனக்கு இப்ப ஞாபகமே இல்ல. அங்க வந்து சாப்பாடுன்றது டேஸ்டா இருக்கிறத விட அது வந்துட்டு பண்ணி ஆகணும், பண்ண வேண்டிய ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 3 வேளை ஏதோ ஒரு கடமை செய்யற மாதிரி தான் அங்க இருந்தது அப்படின்ட்டு சொல்றான். சரி இப்ப டைம் ஆச்சு, வா அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 சொல்றேன். இப்ப போலீஸ்மே வந்துட்டு சாக்கோட பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோ இங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. FEZ5889 இதுக்கு வந்துட்டு எங்க தண்டனை வழங்கப்பட்டுச்சு, அப்புறம் ஏஞ்சல் வந்துட்டு ஒரு கிரேப் வைனை நட்டி வச்சதுக்கு அதுக்கு எங்க தண்டனை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டையுமே கேக்குறாங்க. உங்களுக்கு 8 மணி வரை டயர் இருக்கு, அப்படி இல்ல அப்படின்னா பாம்பு வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ கட் பண்ணிடுறாங்க. முதல் சிபுசாக்கி வந்துட்டு FEZ5889 இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவர் டக்குன்னு எந்திரிச்சு அவரோட ஃப்ரெண்ட் ரூமுக்கு போறாரு. ஏன்னா அவங்க வந்துட்டு இந்த போலீஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க. நம்ம கிட்ட நிறைய ரெக்கார்ட் இருக்குல்ல, இதுல 5889 அப்படின்ற ரெக்கார்ட் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இவங்க வந்துட்டு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா கேஸையுமே எடுத்து பாக்குறாங்க. 5889 அப்படின்ற கேஸ் எதுவும் இருக்கான்ட்டு. எதுக்கு நீ இப்ப சம்பந்தம் இல்லாம இதை வந்து எடுத்து பாக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டும் கேக்குறாரு. இல்ல அவங்க போன பாம்புன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கேஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே தான் வெளியே விட்டுருந்தாங்க. அவங்க என்னதான் இந்த கேஸ் டீடைல்ஸ் பத்தி மட்டும் வெளியே விட்டுருந்தாலும் மத்த கேஸ் டீடைல்ஸ் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இதை ஹேக் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அதை ஹேக் பண்ண தெரியாம இருக்கும். அதனால நம்மளோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுதான் இந்த ஒரு ஹிண்ட கொடுத்திருக்காங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதனால அந்த மாதிரி ஒரு கேஸ் நம்பர் இருந்தது அப்படின்னா அதை பாக்குறப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு ஃபைல் கிடைக்குது 5889 சொல்லிட்டு. அதுல ரிஜிஸ்டர் ஆன கேஸ் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்கூல் சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருக்கிற ஒரு 4 பசங்க வந்துட்டு அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருக்காங்க. அப்படி லேட்டா வந்ததுனால அவங்களை பனிஷ் பண்ற விதத்துல ஃபோர்ஸ் பண்ணி நிறைய ரன்னிங் ஓட வச்சிருக்காங்க. ஒரு 35 டிகிரி செல்சியஸ்ல இப்படி நிக்காம அவங்க நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டு இருந்தனால ஹீட்டால அவங்க உடம்பு ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்குது. அது ஒரு கேஸாவே ஆயிருக்கு. அப்புறம் அந்த ஏஞ்சலுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டியானிட்டி புக் எடுத்து பாக்குறாரு இவரு. அந்த புக்ல என்ன போட்டிருக்கும் அப்படின்னா ஒரு ஏஞ்சல் வந்துட்டு ஒரு கிரேப் வைனை வந்துட்டு நட்ட வந்திருக்காங்க. அது வந்துட்டு கடவுளுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த இடத்துல நீ எதுக்கு அதை நட்டுன அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்துட்டு ரொம்பவே கோவமாய் அவங்களை பனிஷ் பண்ணிட்டாரு. அந்த ஏஞ்சலோட பேர் தான் வந்துட்டு ரெட் சர்பென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டுமே சிபுசாக்கி வந்துட்டு சிங்க் பண்ண பாக்குறாரு. இந்த சின்ன பசங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஓடப்பட்டிருக்காங்க. ரெட் சர்பென்ட் ரன்னிங் இந்த ரெண்டுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ரெட் சர்பென்ட்னா வந்துட்டு லைக் பாம்பு மாதிரி தான் இருக்கும். அதனால அவர் நம்ம சிட்டிக்குள்ள வந்துட்டு யோசிச்சு பார்ப்போம், சிட்டிக்குள்ள எது பாம்பு மாதிரி நெளிஞ்சு ரன்னிங் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இதை கேட்டோடனே ஹாமர் வந்துட்டு டக்குன்னு பிடிச்சிடறான். அது வந்துட்டு ட்ரெயின் தான் அப்படின்ட்டு. ஏன்னா ட்ரெயின் தான் பாம்பு மாதிரி நெளிஞ்சு இருக்கும், அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் ரெட் சர்பென்ட்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காவே இவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா ரெட் கலர் ட்ரெயின் எதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா இந்த ட்ரெயின்ல தான் கண்டிப்பா இருக்க போது, நான் போய் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாமரா போறான். ஆனா அதுல எந்த பெட்டியில இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அப்படின்னு இவர் சொல்றாரு. அதெல்லாம் நாங்க எல்லா பெட்டியும் தேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாமரா சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் சிபுசாக்கிக்கு இன்னொரு சிம் ஸ்ட்ரைக் ஆகுது. எதுக்காக இவங்க இந்த அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இவங்களோட அட்டாக் பேட்டர்ன் புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப டொல்லுமே வந்துட்டு கேக்குறான், இந்த வாட்டி நீ கொடுத்த ரிடில் ரொம்பவே ஈஸியா இருந்த மாதிரி தெரிஞ்சதேடா அப்படின்ட்டு. பரவாயில்ல இருக்கட்டும், அதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றான். அப்புறம் நீ இதை வேணும்னே தான் பண்ணியா? ஆமா, இந்நேரம் அந்த சிபுசாக்கி வந்துட்டு நம்ம எதுக்காக இந்த இடத்துல அட்டாக் பண்றோம்ன்ற பேட்டர்னை கண்டுபிடிச்சிருப்பான். ஏன் அப்படின்னா நம்ம இவ்வளவு அட்டாக் பண்ணி எந்த ஒரு டிமாண்டுமே அவங்க கிட்ட கேட்கல. அதனால நம்ம அட்டாக் பண்ற இடத்துக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் யோசிச்சிருப்பான். அண்ட் இந்த பாம்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சதுக்கான கனெக்ஷன் எல்லாத்தையுமே அவன் கண்டிப்பா புரிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்றான். சிபுசாக்கியுமே அதை வந்துட்டு கண்டுபிடிச்சாரு. இவங்க அட்டாக் பண்ண நாலுமே வந்துட்டு கவர்மெண்ட் பில்டிங்ஸ் தான். லைக் முதல் இருந்தது வந்து ஒரு கவர்மெண்ட் பில்டிங், அதோட கவர்னர் வந்துட்டு ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி செகண்ட் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன், அதையுமே
ரெண்டையுமே வந்து கண்ட்ரோல் பண்றது ஒரு ஆள், அவர் கவர்மெண்ட் ஆளு தான். அடுத்து தேர்டா கோவில் பக்கத்துல இருந்து ஒரு பில்டிங், அதையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு கவர்மெண்ட் ஆளு தான். இப்போ வந்துட்டு ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் மேல கை வச்சிட்டாரு, அதை கண்ட்ரோல் பண்றது ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தான். இந்த 4 ஆபீசருமே கனெக்ட் பண்றது ஒரே ஒரு இடம் தான். இந்த 4 பேருமே வந்துட்டு ரைசிங் பீஸ் அகாடமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்தவங்களோட இடத்தை தான் வந்துட்டு இவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சிவசாகி சொல்றாரு அவர் ஃப்ரெண்ட் கிட்ட. இப்போ அப்படியே அன்னைக்கு சாயங்காலமும் ஆகுது, என்னடா இவங்க பாம் எடுத்த மாதிரி இன்னும் எந்த நியூஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த ரெடில வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டோல் கேட்கறான். இல்ல இது ரொம்பவே ஈஸியான ரெடில் தான், சிவசாகி இதை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பான், அப்புறம் எதுக்கு இவங்க பாம் எடுக்காம இருக்காங்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை அந்த பாம் வெடிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மள அப்புறம் கொலகாரங்கன்னு சொல்லிடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டோல் சொல்றான். இல்ல அப்படிலாம் ஆகாது, ஒருவேளை அவங்க அந்த பாம் எடுக்கல அப்படின்னா நானே இந்த போன்ல இருந்து இந்த பாம் டீஆக்டிவேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்ப பார்த்தா போன்ல இருக்க எல்லா சிக்னல் கட் ஆயிருது. அவன் சிக்னல் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த டோக்கியோல இருக்க எல்லாரும் போனுக்குமே வந்து சிக்னல் கட் ஆயிருது. இப்பெல்லாம் நடக்கிறது சாத்தியமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டோல் கேட்கறான். இல்ல யாரோ இதை வேணும்னே தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றான். யாரு அப்படின்னு சொல்லிட்டு டோல் கேட்கறான். சிவசாகி அங்க கூரகாசி கிட்ட போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் எதுக்கு பாம் ரிமூவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல இது வந்துட்டு மேல இடத்துல இருந்து வந்த உத்தரவு, ஒரு புது டீம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்களா, அதனால அவங்க பாம பாத்துக்கிடுவாங்க, நம்மள எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு சிவசாகி கடுப்போட திரும்பி போறான். இங்க பாரு நீ பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காது, அப்புறம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி தான் நடக்கும், அதனால ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லிட்டு கூரகாசி சொல்றாரு. இப்போ நயன் பார்த்தா போன்ல தான சிக்னல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மைக்ல அவன் டோல் கூட பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாருடா நான் ரயில்வே சிஸ்டம் வந்துட்டு இப்ப ஹேக் பண்ண போறேன், சோ அந்த ட்ரெயின்குள்ள எந்த பெட்டியில பாம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்டா என்னால சொல்ல முடியாது, பட் ஓரளவு மேட்சிங் சொல்ல முடியும், அதை நீ பார்த்துட்டு கரெக்டா போய் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்றேன். அந்த பாம் வந்துட்டு ஷார்ப்பா 8 மணிக்கு வெடிச்சிரும், அதனால அதுக்குள்ள நம்மளே தான் அதை ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆக நீ இப்ப 50 நிமிஷத்துல அந்த பாம் எடுக்க சொல்ற, இது என்ன மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். இதுதான் நம்ம கிட்ட இருக்க ஒரே வழி, நம்ம ஒன்னும் சும்மாலாம் பாம் வைக்கலோட 5 கிலோ கன் பவுடர் வச்சிருக்கோம், அது வெடிச்சது அப்படின்னா ஒரு ட்ரெயின் பெட்டி ஃபுல்லாவே சதறி போயிடும், அதனால நம்ம அதை விடக்கூடாது, நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். போலீஸ் வந்துட்டு ரெடில கண்டுபிடிக்காம இருக்குது, அப்புறம் இந்த செல்போன் சிஸ்டம் ஜாம் ஆனது இது என்னவோ கோஇன்சிடென்ஸ் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ட்டு நான் சொல்றேன். அப்படின்னா யாரோ ஒருத்தர் வேணும்னே இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றியா, போலீஸ்குள்ள இருந்துகிட்டே இந்த பாம் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா இது வந்துட்டு என்னோட தியரி தான், யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்போ நான் வந்துட்டு ரயில்வே சிஸ்டம் ஹேக் பண்ணிடுறான், கரெக்டா அந்த சிஸ்டம்குள்ளே வந்துடுறான். கரெக்டா அவன் எந்த பெட்டில பாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனை லொகேட் பண்றான், பட் அது ஒரு பொசிஷன் வந்துட்டு ஸ்பிளிட் ஆகி நிறைய பொசிஷனா காட்டுது. எக்ஸாக்டான பொசிஷன் உனக்கு சுத்தமா தெரியல, அங்க நிறைய பொசிஷன்ல பாம் இருக்கிற மாதிரி காட்டுது. இதையுமே யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க, நான் இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சே இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னுமே பயப்படுறான். அந்த பயத்தோட அவன் உட்காந்துட்டு இருக்கும்போது திரும்ப அவன் காதுல வந்துட்டு ஏதோ கொய்யின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அப்ப அவனுக்கு மறுபடியும் பாஸ்ட்லாம் வந்துட்டு ஞாபகம் வருது. அந்த வெள்ள முடி பொண்ணு இவங்க வந்துட்டு வேலையை ஏறும்போது 3வது ஒரு பொண்ணு வந்து தப்பிக்க வந்திருக்கும், அதுல வந்துட்டு எரிஞ்சு செத்துருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு இவன் கனவுல கண்ணு முன்னாடி அப்படி வந்துட்டு போனோடனே ஒருவேளை இது அவளாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நான் வந்துட்டு அவன் அப்படியே ஒரு லேப்டாப் தூக்கி போட்டு இன்னொரு லேப்டாப்ல மறுபடியும் அந்த சிஸ்டம் ஹேக் பண்ண ட்ரை பண்றான். இந்த வாட்டி அந்த பாம் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா லொகேட் பண்ணிடுறான். லீசாவும் இவங்க கிட்ட வந்து ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எந்திரிச்சு வரா, பட் இவன் வந்துட்டு அவசர அவசரமா வேலையை பார்த்துட்டு வெளியே எந்திரிச்சு ஓடிடுறான். வெளியே ஓடி போகும்போதே டோல் கிட்ட பேசுறான், இது வந்துட்டு நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்குது, அதனால நானே போய் பாம் ஸ்டாப் பண்றேன், அதனால நீ வந்துட்டு இப்போதைக்கு கேமரா எதுவும் என் வழியில இன்வால்வ் ஆகாம பாத்துக்கோ, கேமராவெல்லாம் ஹேக் பண்ணிடு அப்படின்னு மட்டும் சொல்லிடுறான். ஓகே கேமரா எதுவும் இல்லாத மாதிரி நான் பாத்துக்கிறேன், நீ போய் சேஃபா பாம் மட்டும் ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு டொல்லும் சொல்லிடுறான். நானும் செம்ம ஃபாஸ்டா ஓடி வந்துடுறான். ட்ரெயின் வந்துட்டு கரெக்டா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்குது. அவனுக்கு எந்த பெட்டின்னு சொல்லிட்டு இப்ப கரெக்டா தெரியுமா, அதனால அந்த பெட்டி கிட்ட போகும்போதே கரெக்டா ஒரு ஸ்மோக் எடுத்து போட்டுறான். அந்த ஸ்மோக்கை பார்த்து மக்கள் எல்லாரும் பயந்து அப்படியே ட்ரெயின் விட்டு வெளியே வர ஆரம்பிச்சாங்க, பாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரெயின் விட்டு வெளியே வரப்ப இவன் மட்டும் ட்ரெயினுக்குள்ள போறான். அங்க பார்த்தா ஒரு பொண்ணு மட்டும் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஹெட்போனை போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, அதனால வெளியே நடக்கிற எதுவுமே அதுக்கு தெரியல. இவன் ஃபர்ஸ்ட் பாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போறான். கரெக்டா அந்நேரம் பாம் வந்து இவன் பின்னாடியே வெடிக்குது. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பிங்ஸ் பண்ண அட்டாக்ல ஒரு பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்குது. சிவசாகி வந்து ரொம்பவே இரிட்டேட் ஆகி கூரகாசி சட்டையை பிடிச்சிடறான். பாம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்பயோ சொல்லியாச்சு, எதுக்கு என்ன எடுக்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார் அந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிடுறான். எனக்கு தெரியாது அந்த பின்னாடி இருக்கா பாரு அவதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப பின்னாடி திரும்பி பார்த்தாதான் அங்க ஒரு பொண்ணு நெய் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்குது. நயன் வந்துட்டு ரொம்பவே அடிபட்டு போய் அங்கேயே உட்கார்ந்து இருக்கா, கண்ணை முழிக்காம. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிக்கிறான். அப்படியே லைட்டா மைக்ல பேசுறான். அப்புறமா தான் டொல்லு கேக்குது, டேய் நல்லா தான் இருக்கே, எதுவும் ஹேட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்போன் போட்டிருந்த பொண்ணு வந்துட்டு இவன் காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து வச்சிடறான். அப்ப நயன் டொல் 2 பேருமே ஒரு மெசேஜ் வந்திருக்குது, ஐ ஃபவுண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு. டொல்லுக்கு ஒண்ணுமே புரியல, டே நயன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா இதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல, 5 வந்துட்டு திரும்ப வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். நம்மளோட ரீயூனியன் கலர்ஃபுல்லான ஒரு வெடியை வச்சு செமையா செலிப்ரேட் பண்ணிச்சு, ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்ததுல 9 அப்படின்னு சொல்லிட்டு 5 சொல்றா. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஆக்சுவலா 5 தெரிஞ்சிருக்குது. அவ யாரு, அவ எதுக்காக இதை பண்றா, அவங்களுக்காக இன்ஸ்டா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போதான் 9, 12 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பயங்கரமான அடியை வாங்கியிருக்காங்க. இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி 5 எப்படியா பீட் பண்ணுவாங்களா இல்லையான்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கே போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.